இடத்துல உத்தரவா எடுத்து நேரம் நன்னா இருக்கு தாலியை கட்டும் போ. மாங்கல்யம் தந்துநானே நாம வசீகரே கட்டே பத்ராமி சுபகே பும்சே வசதனாம் ஐயோ, என்னது ஏன் கால விழுந்துக்கிட்டு? நீங்க கொடுத்த தைரியத்துல தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. நான் ஏதோ ஒரு துணிச்சல், என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன் தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன கோயண்டா 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 கோயண்டா? அப்பா இவ பேரு ராணி. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளே இருக்கு? இவங்க வந்து ஏத்துனாத்த விளக்கு இல்லனா உலக்கா? டேய் நிறுத்துடா. இந்த பொண்ணு யாரு? இவ கொலங்கோத்தற என்ன தைரியம் இருந்தா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் முன்னாள் நிப்ப நீ? அப்பா இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா லேப்பு? குமாரியா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். டகால்டியா தாக்கு. குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா? அயோக்கிய ராஸ்கல். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ் வாங்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி ராணி இங்கே இருக்கட்டுமே. யார் எடுத்துட்டு போறா ராணிய? உட்கார்ந்து தனியா பேசணும். அப்பா அப்பா என்னப்பா இதெல்லாம்? முதல்ல கதவு தரங்க. டேய் கோயண்டா, பெரிய பூட்டை போட்டு பூட்டு. இப்பவே திண்டுக்கலுக்கு போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்தா இருக்குது. வந்த வழியை பார்த்து மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ் மாமா. மாமாவா? யார் மாமா? மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அப்பா ரமேஷ். ராணி நீ போகாத. ராணி நீ போகாத. சும்மாரா போ வெளியே. யார கட்டி தங்கச்சி கட்டி வச்ச நீ? என்ன சத்தா போட்ட? இந்த பார் நாடி துடிக்குது. எனக்கு நாக்கற இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு? அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? கப்பாரி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன் உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை ஓடிச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்கவே தாராஸ் மாறி. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நல்ல கேக்குறோம். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாரும் அதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ என் பிளட் எல்லாம் பாயில் ஆகுது. ஆட்டெல்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட் பீடா கேட்பேன் தெரிஞ்சுதான் வாங்கி வச்சிருக்கேன். இருக்கே சரி வச்சுக்கோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த உலக வேணும். ஆமாயா. ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சும் விட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. யோ அன்னைக்கு நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா. என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய் கூறு கட்டத்தனமா பேசுறீங்க. ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம் அவ்வளவுதான். இரு வீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முது எலும்பு இல்லாதவன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போட்டான்னு வச்சுக்கியா? அவனை எதுக்கு நான் வச்சுக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கிறியா? பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன உடனே முடியாது. என்ன உடனே நடக்கட்டும் நடக்கட்டும். சாமி நான் நினைச்ச மாதிரியே 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? இன்னா செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறான் பாரு, நல்லதே நடக்கும். நான் மோசம் போயிட்டேனே. எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யார் இது? சரஸ்வதி கூடி இருக்கா. நீ என் குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சிட்டாரு. தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ கேளு. அழு நல்ல அழு. கட்டிக்கினா அவனதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே இப்ப கால போற அழு. உனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறான். எங்கேயாவது மூலையில குந்திக்குது. அழு. ஆளாளு என் தங்கச்சி கிட்ட பாக்குறீங்க. தங்கச்சி நீ குந்துமா. உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி?
ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்திலயும் இருக்குது? நீ கம்முனு கடையா கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் ஆ, சொல்லல. உன் வீடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல, டாவடிக்கிறது அந்த காலத்துல நடந்திருக்குது. என் தங்கச்சி பாவம் வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது, அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல்ல உட்காந்து முக்காடு போட்டு அழுன்றிய. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினான அந்த கேப் மாறியாண்டா நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு, ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார். பெருசு பாரியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்மன் கடை பீத்திக்காத. அவன் வீட்டு சொல்றியா? என்ன? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா நீ எங்க போறியா? ரமேஷ் ராணி ரமேஷ் கவலைப்படாதீங்க, எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிருவார். தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் வீட்டு மாப்பிள. எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சுன்னு இருக்கிறாரு. அதான் பேதியாரா இருக்குது. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான், பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சி மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். இந்த பார், Thank you. ராணி லாலாய் அண்ணனுக்கு எதுக்காக கட்டி பூட்டிக்கிறிய நீ? முன்ன கால வந்து ஆசீர்வாதம் வாங்கியா. மரியாதை மனசுல இருந்தா போட போட்டுமா? பாயா. என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்திவா. வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீட் தயார் பண்ணியா? முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டம் பத்தியா? ஏய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள தான் ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியட் நிக்கிற நீ. கரெக்ட். நான் கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடுயா? அப்பா ஐயோ, கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா. இப்படியா கூப்பிடுறது? கத்தல கடகால அடத்தல. இந்த பார், ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடே. எப்ப பார். பாத்ரூம். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுக்கு தான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே, பாத்ரூம் பரமசிவா. வானா அழகான செடி வாடி போடும். இவன் எங்க வந்தான்? எச்சு துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த வீடு எச்சி தொட்டியா? கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு. முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளிய அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. யோ, சொந்த தங்கச்சி கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா? ஓஹோ, கடைசியில இவ ஓன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா? முதல்ல இருந்தே என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம். அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. ஆமா, பொல்லாத சொத்து. பிசாசு சொத்து எவனுக்கு எவனும்? ஏதோ அதுங்கண்ட ஆசைப்பட்டுச்சே, நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாது. இந்தமா, நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? ஐயா! நீ என்ன குறுகால பேசிக்கின்னு? நீ இந்த வீட்டு டிரைவர், நீ பேசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறவன், பொண்டாட்டி ஆக போறவா. இதுல என்ன தப்பு? வாயின்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே. பச்சை பூ வாடல, கட்ட புடவை கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பாவம், என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிகிரி சைடா பேட்ட வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீங்க? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இத்ததாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா. ஆஹா, இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா, என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா அந்தஸ்துன்றீங்க? அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய ஊட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. நான் கூப்பிடாரு பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு,
பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான். அவன் புள்ளையா நீ புள்ளையா? யோ, முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் அம்மா ஆச்சுன்னுக்குற? இதான் மருமகன் ஒத்துக்கோ, இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான், நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணாம், வீடு கட்டு. என்னடா அது நடுவுல நாக்க தட்டுறான்? படிக்கிட்டு வைக்கிறான். இது என்ன? மாடி வீட்டு கட்டிட்டான். விட்டு ஆண்டரா வைப்பான் போல இருக்கு. என்ன அது? சின்ன ஓடி. ஏய், என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறான், நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன்னு வர்றீங்க. அட சும்மா இருங்க நீங்க. நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? யோ, என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா? இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிமு காட்டாம அவரை கருத்து பாரியா. ஆவறத தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நிக்காத, கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும், நான் இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும், நான் இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு. டைம் லிமிட்டட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, ஒரு போட்டோ எடு. பீடா கோரியும் போது சொல்லுமா. கொண்டு கொண்டு. ஏப்பா, நான் ராணியோட போறதா டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து சுகம், நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்ப செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியேட் செட்டில்மென்ட். யா யா. நிலமா அப்படி ஐயா. முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. சேகர் தான் உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு இவன் எங்க வந்தான்? யார் இந்த ஆளு? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்மந்தியா? யோ, யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்கார்ந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா, ஏய் சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாதிரி இது. ஒரே கலிஜியா. டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு உங்க மருமக ஏத்துக்குங்க. உங்க பேரை பாத்துக்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாளுக்கு நீ கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ் வச்சுக்கயா. யா பெரிய மனுஷன். இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவின்னு இருந்தியா கௌரத அந்தஸ்துன்னு. இப்ப எல்லாம் காத்துல பூச்சே. என்ன பண்ண போற நீ? அப்பா, நான் என்ன சொல்றேன்னா, அறிவு கட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதை நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடிச்சுவனேன்னு போயிடுறேன். ஏண்டா, அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா? அப்பா, சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலையிறானுங்க. இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு
கடைசியில பேயா மாறிட்டான். ஆ? அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும்போது நாயா மாற மாட்டானா? அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. அப்பா சட்டத்திலேயே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ இவர் இல்லன்னா நீயே பிறந்துட்டு இருக்க மாட்டியா? மனுஷங்க இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்கிக்கனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. ஏயா சொத்து மேல கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல விட்டியா? கோயில் குளத்துக்கு எழுதி இல்ல வச்சிட்டீங்களா? மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? டே சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுலயும் அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமுக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமுக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. அப்பா இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்குப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறான். மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்க. சொல்லிட்டல்ல, கவலை விட பூந்து கலாசிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிறா? போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காத. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு. இங்க பாருங்க, பாத்தீங்களா புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன். மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏமா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா முந்திரி, உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது. ராஜ முந்திரி. அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு? அப்பா அப்பா அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்ல செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடிய பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க 1000 பேசலாம். பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? அப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஊட்டுங்க. இந்தாங்கப்பா. இரு. அப்பா, புளியோதரை புளியோதரை. அப்பா இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. அப்பா புளியோதரை ராணி புளியோதரை. ஒரு வாய். பேஷ் பேஷ் சாப்பிடுங்க. டேய்
என்னடா அது ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த கமிக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ. தம்பி, இந்த பாரு வாழைக்காயே சைடுல விட்டு இதே அமுக்குங்க. புளியோதரை. புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சிட்டியா? புளியோதரைய பணியாரம் ஓவர்டேக் பண்ணதுனால தான் டிராபிக் ஜாமே. இப்படித்தான் ஆ? எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம். எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுன்னு தும்முனா மூக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏன்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளிய வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்னடா போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் ஒரு பையன், நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். டா, நீ எப்பறா கொடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் பையன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். ஏய், வாடா. என் புருஷன் தாண்டி முதல்ல தண்ணி என் புருஷன் தான் மூத்தவரே, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். டேய், படுவா. இதெல்லாம் பேசாத. படுவா, நீ பேசாத. இதெல்லாம் பேசாத. டேய், என்னடா நான் சொல்லிருக்கேன் அப்படி கொடுப்பேன்னு. போடா. போடா. என்னப்பா? தண்ணி வேணும். அத பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான்டா கொடுப்பேன். அப்பா அம்மா உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களே. இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாம்மா. உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போங்கடா போங்கடா.